மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம். மாதாவை பற்றிய அரிய செய்திகளை தினந்தோறும் மரியணை கணப்போர் சேனல் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தினந்தோறும் மாதாவை பற்றிய செய்தி உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் MMJ அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பெயர், ஊர் இரண்டையும் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தினந்தோறும் மாதாவை பற்றிய செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, இந்த தொடரில் அறியப்படாத ஆப்பிரிக்க திருத்தலங்கள், மாதாவுடைய திருத்தலங்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றும் ஒரு ஆப்பிரிக்காவினுடைய திருத்தலம், மாதா திருத்தலம், அதுதான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திருத்தலத்தினுடைய பெயர் அமலா உற்பவ அன்னை பசிலிக்கா ஈக்விட்டோரியல் கினியா என்ற ஆப்பிரிக்க நாட்டினுடைய திருத்தலம் இது. இந்த திருத்தலம், இந்த நாடு எங்கே இருக்குன்னா ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய மத்திய பகுதி, சென்ட்ரல் ஆப்பிரிக்கான்னுவாங்க. அதோடைய மத்திய பகுதியில் கிழக்கு கடற்கரையோரம் இருக்கின்ற ஒரு சிறிய நாடு இந்த நாடு. அந்த நாட்டில் தான் மிகப்பெரிய மாதாவுக்கான ஆலயம் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நினச்சிட்ருக்கிறோம், உலகத்தில் இந்த ஆப்பிரிக்க கண்டத்தை பற்றி நம்ம நினைக்க மாட்டோம். அங்கெல்லாம் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் மிகப்பெரிய மாதா ஆலயங்கள்லாம் இருக்குது. என்று சொல்லப்போனால் உலகத்தின் மிகப்பெரிய ஆலயங்கள்லாம் அங்கே இருக்குது. அதை தான் நம்ம இந்த தொடரில் பார்த்துட்டு வரோம். இந்த இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஈக்விட்டோரியல் கினியா என்ற அந்த சிறிய நாட்டினுடைய அமலோற்பவ அன்னை பேராலயம், பசிலிக்கா ஆலயம், அதனுடைய சிறப்பு நிறைய இருக்குது. இந்த ஆலயம் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கின்ற மிகப்பெரிய ஆலயம். சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய ஆலயமாக இருக்குது. ஆப்பிரிக்க கண்டத்திலேயே, ஆப்பிரிக்க கண்டத்தில் 54 நாடுகள் இருக்குது. அந்த ஆப்பிரிக்க கண்டம், ஒட்டுமொத்த கண்டத்திலேயே மிகப்பெரிய 2வது பேராலயமாக இது இருக்குது. மாதாவுக்கான பசிலிக்கா இது 2வது பேராலயம். முதலாவது பேராலயம் பசிலிக்காவை நாம் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்கோம். ஐவரி கோஸ்ட் நாட்டில் இருக்கிற சமாதானத்தின் அன்னை பசிலிக்கா, அதுதான் ஆப்பிரிக்க கண்டத்திலேயே மிக பெருசு. அது உலகத்திலேயே சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவுக்கு அடுத்த மிகப்பெரிய பேராலயம் அது. ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த ஆலயம் சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் மிகப்பெரிய ஆலயம். இந்த ஆலயம் கூட பார்த்திங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ் ரோம் பசிலிக்கா மாதிரியே இதுவும் அமைக்கப்பட்டிருக்குது. மிகப்பெரிய வளாகம். ரோமில் எப்படி அந்த கோபுரம், அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற அந்த வெளி வட்டம் அதெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே இருக்குது. மிகப்பெரிய ஆலயமாக இதை கட்டியிருக்கிறாங்க. இது 2006 2011 வரைக்கும் இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க. 2011 வருடம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி, அதாவது மாதாவுடைய அமல உற்பவ பெருவிழாவுக்கு முந்தைய நாள் இந்த ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. இதை திறந்து வைத்தவர், அர்ச்சித்தவர் கர்தினால் பிரான்சிஸ் அரின்சி அப்படின்றவர். அவர் ஆப்பிரிக்க கர்தினால். அவர் ரொம்ப புகழ்பெற்றவர். அவர் ஒரு கன்சர்வேட்டிவ், பழமையை பாதுகாக்கணும்னு விரும்புகிற ஒரு கர்தினால். அவர் பார்த்திங்கன்னா பாப்பரசருக்கான தேர்வு வரிசையில் அவரும் இருக்கிறதா அடிக்கடி பேசப்படுவார் ஒவ்வொரு முறையும். அப்படி புகழ் வாய்ந்தவர் அவர் தான் இந்த ஆலயத்தை அர்ச்சித்து திறந்து வைத்தவர். ஸோ அதனால் எந்த வளர்ச்சியும் இல்லாத ஒரு கண்டத்தில் மிகப்பெரிய ஆலயங்கள்லாம் இருக்குது, மாதாவுக்கான ஆலயங்கள். அதுதான் நம்ம இந்த தொடரில் பார்த்துட்டு வந்தோம். இந்த ஆலயமும் அப்படிப்பட்டது தான். இந்த புகைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக. அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ பெரிய ஆலயம்ட்டுன்னு. மாதாவிற்கான மிகப்பெரிய பசிலிக்காவில் இது ஆப்பிரிக்க கண்டத்தின் 2வது மிகப்பெரிய ஆலயம். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவை பற்றிய செய்தியை எல்லாருக்கும் தருகின்ற தூதர்களாக நீங்கள் இருக்க வேண்டுகின்றேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.